நான் திருப்பலியின் தொடக்கத்திலேயே சொன்னது போல, கடவுள் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படின்னு அவர் கொடுக்க வேண்டியது தானே. நாம் எதுக்காக கேட்கணும்? அவர் கொடுத்துட்டு போகலாமல்ல. இந்த ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழுகிறது இல்லையா? முதல் கேள்வி, அவர் தெரிந்து வைத்திருந்தும் நமக்கு ஏன் கொடுப்பதில்லை? இரண்டாவது, நாம் பல முறைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எனக்கு இது தேவை அது தேவை என்று. கிடைக்கவே மாட்டேங்குது. காரணம் என்ன? அப்படி என்றால் ஜெபம் என்றால் என்ன? எப்படி ஜெபிப்பது? ஜெபம் என்றால் என்ன? கேட்டுக்கொண்டே இருப்பது ஜெபமா? இல்லை. நீங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிற இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் வருகின்ற நபர்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் பெயரால் நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் கடவுளோடு உறவு கொள்வது, கடவுளை நாம் அன்பு செய்வது, கடவுளை நாம் சந்திப்பது, ஆலயத்தில்தான் நற்கருணையிலே உயிருள்ள கடவுள் இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கிறோம். திருச்சபை நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவர் இயேசுவும் இந்த நற்கருணையிலே நான் உடலோடு இரத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை சந்திக்கிறோம், உறவை வளர்க்கிறோம், அன்பை வளர்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நமக்கு தெரிந்த உறவினர்கள், கணவன் மனைவி வெவ்வேறு இடத்தில் இருந்தால் ஒரு நாளாவது நம்மோடு பேச வேண்டும், நம்முடைய அன்பை புதுப்பித்து கொள்ள வேண்டும், உறவை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பது போல கடவுளை நாம் சந்திக்க வேண்டும். மனிதர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் ஒன்றாக இணைவது போல, பாசத்தை அன்பை வளர்ப்பது போல நான் கடவுளை சந்திக்க வந்திருக்கிறேன், கடவுளோடு உறவு கொள்ள வந்திருக்கிறேன், அன்பை நான் இன்னும் ஆழப்படுத்த வந்திருக்கிறேன் என்று. எப்படி என்றால் கடவுளோடு பேசுவது ஜெபம். மிக குறிப்பாக, மிக எளிமையாக எடுத்துக்கொள்வோம். பரிசேயர்கள் பேசினார்களா இல்லையா? சதுசேயர்கள் பேசினார்கள், படை வீரர்கள் பேசினார்கள், ரோமை அரசு அதிகாரத்தில் இருந்தவர்கள் பேசினார்கள், அன்னை மரியாள் பேசினார்கள், சூசையப்பர் பேசினார்கள். அப்புறம் நிறைய பேர் புதுமைகளை பெற்றுக்கொண்ட எத்தனையோ நபர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் பேசினார். சக்கேயு பேசினார். அடுத்ததாக பார்த்திமேயு, பார்வையற்ற பார்த்திமேயு பேசினார். அப்படி என்றால் எப்படி பேசுவது? நான் முதலே சொன்னது போல உறவை வளர்க்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும், அன்பை வளர்க்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கை வளர்க்கின்ற நபர்களாக நாம் கடவுளத்திலே பேச வேண்டும். உறவோடு, அன்போடு, நம்பிக்கையோடு பேச வேண்டும். இது நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எல்லா தேவையும் அறிந்திருக்கிறார். எப்படி பேசுவது? 4 காரியம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குவாங்க. 1, எப்பொழுதுமே நன்றி 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உயிர் பிச்சை வாழ்வு, அதற்காகவே நான் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய நாளில் நினைத்து பாருங்கள், காலை முதல் இப்பொழுது வரை எவ்வளவு அருமையான ஒரு சூழ்நிலை, சீதோசனம், இயற்கை சூழ்நிலை கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு முறையாவது ஆண்டவரே, வெயில் எவ்வளோ, மே மாதம்லாம் எவ்வளோ வெயில் இருந்தது, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், இன்று அற்புதமான ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலை எனக்கு இதமாகவும், மனதிற்கும், கண்களுக்கும், உடலுக்கும் இதமாக இருக்கிறது. நன்றி. கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு அன்னை மரியாள், விவிலியத்தில் பல நபர்களை பார்க்கின்றோம், நம்பிக்கையோடு இருந்தார். ஏனென்றால் அவர் முதன்மையானவர், நாம் எல்லோரும் அவரால் படைக்கப்பட்டு வழி நடத்தப்படுகின்றவர்கள். நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது, நாம் ஏறெடுக்கின்ற எல்லா முயற்சியும் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்க வேண்டும். விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் நமக்கு கொடுப்பார் என்றல்ல, கொடுத்து விட்டார். ஏற்கனவே சிலுவையில் இரத்தத்தினால் நம்மை
மீட்டு விட்டார், நமக்கு வாழ்வை கொடுத்து விட்டார், வெற்றி பெற்று விட்டோம் என்ற உறுதியான மனநிலை இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு நன்றியோடு நான் ஏறெடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் வெற்றி பெற்று விட்டோம். அது படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று விட்டோம். தனிப்பட்ட விதத்திலே நிகழ்காலத்திலே நாம் இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அச்சாரமாக இருப்பது அன்பு. அன்பு உள்ளம் கொண்டவர்களாக கடவுள் மீது நன்றி, நம்பிக்கை, வெற்றி பெற்று விட்டோம். இதற்கெல்லாம் அச்சார மையமாக இருப்பது அன்பு. அன்போடு நாம் என்னை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும், எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், இயற்கை அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுது கடவுள் என்னோடு இருந்து செயல்படுத்துகிறார். இங்கே ஏதாவது என்னுடைய தேவை கொடுன்னு கேட்டோமா? இல்லை. கடவுளுக்கு நாம் இப்படி தான் ஜபத்தை, உறவை, பேச்சை ஏறெடுக்க வேண்டும். இங்கு 3 காரியம் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1, கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அன்னை மரியாள் கணவனை அறியாமல் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று வானதூதர் வழியாக கேட்கின்ற பொழுது எல்லாவற்றையும் தெரிந்த பிற்பாடு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும், கடவுளுடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லுவது. ஆண்டவர் இயேசுவே கெத்செமனி தோட்டத்திலே, தந்தையே, இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், எனினும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். இது கஷ்டம்தான், துன்பம்தான், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. 2வது, நாளையை பற்றி எப்பொழுதுமே கவலை, அல்லது இறந்த காலத்தை பற்றி அதிகமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்திலே மன்னாவை பாலைவனத்திலே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தார். நிகழ்காலத்திலே அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். சிட்டுக்குருவிகளை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவர்களை விட மேலானவர்கள் நீங்கள். அப்படின்னா இப்போ சேர்த்து வச்சுக்கலாம் வேணான்னு நான் சொல்லலை. போதும் என்ற மனநிலை, கடவுள் இன்று எனக்கு கொடுத்திருப்பதை நான் மன நிறைவோடு வாழ வேண்டும். நாளை தினம் நாளைக்கு என்று நாம் நினைக்கக்கூடாது. முதலில் கடவுளுடைய சித்தம், 2வது போதும் என்ற மனநிலை கடவுளிடத்திலே நாம் ஒப்படைத்து அன்றாட வாழ்வில் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதை போதும் என்ற மனநிலையில் வாழ்வது. 3வது, மன்னிப்பது. ஏன் என்றால், தெரிந்தோ தெரியாமலோ நம் மனிதர்களாகிய நாம் சிந்தனையிலே, வார்த்தையிலே, செயலிலே தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறோம். சோதனையில் விழாதபடி என்னை காத்தருளும். நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, இந்த நேரத்திலும் சரி, இனி வருகின்ற நாட்களிலும் சரி, நம்மை மன்னித்து சரியான வழியிலே நடத்தி கொண்டே இருப்பார். இந்த ஜபத்தின் சுருக்கம்தான் கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுத்த ஜபம். இதை நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உணர்ந்து சொல்ல முயற்சி செய்வோம், உணர்ந்து சொல்ல முயற்சி செய்வோம். இதில் ஏதாவது என்னுடைய தேவையை நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறேனா? இல்லை. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்லி அவருடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று நாம் அவரோடு உறவை வளர்த்து கொள்கிறோம். இது இறுதியாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் ஜபம் எப்பொழுதுமே வீண் போகாது. அன்னை மரியாள் கானா ஊரிலே அந்த குறையை தீர்த்து வைத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற பொழுது நம்முடைய தேவை நிறைவேற்றப்படும், அடுத்தவருடைய தேவை நிறைவேற்றி கடவுள் கொடுப்பார். எனவே பரிந்து பேசுகின்ற ஜபம் மிகவும் அற்புதமானது. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக ஜபத்தின் மேன்மையை நாம் உணர்ந்து கொண்டு ஜபிக்க முயற்சி செய்வோம், வரம் கேட்போம். ஆமாம்.